வணக்கம். இப்போ வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு புது ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கட்டிங் மெத்தட் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி நான் கட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சைஸ்ன்னு பார்க்க போனால் 38 சைஸ் வரும் அந்த ப்ளவுஸோடைய அளவு. இதுக்கு தேவையான துணி பார்த்தீங்கன்னா 1 மீட்ரு, கரெக்டாக 1 மீட்டர் இருந்தால் போதும். ப்ளவுஸ் பிட்டை வந்து ஃபஸ்ட்டு இப்படி இதுக்கு அரை பீஸு, இந்த 2 பீஸ் இப்படி வரா மாதிரி இப்படி போட்டுங்க. இருக்கிற பீஸை அப்படி 2ஆக போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட் இல்லைன்னா இது வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிங்க. நம்மளுக்கு கீழே மார்க் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு துணி வேணுமோ 2 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கு, பேக்கில் முதுகு மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு இருந்தால் போதும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு துணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கணும். 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய உயரம். ப்ளவுஸோடைய உயரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும்னா இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லை எனக்கு புதுசாக தைக்கிறேன்னா டேப் கொஞ்சம் ஆளணுங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து முதுகு உயரம் கரெக்டாக 13 இன்ச்சு. 13 ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு கூட்டிக்கணும். 13 இது மேலே ஷோல்ட்ரு தையல் பிடிப்பு பார்த்தீங்களா, அதுக்கு 13 இன்ச்சு. 13 ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு. உங்களுக்கு தனித்தனியாக கரெக்டாக மார்க் பண்ணி காட்டிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பு. இந்த கரை பீஸ் வந்து இப்படிக்கா வர மாதிரி போட்டுங்க. அது மறந்துடாதீங்க. இந்த ஃபோல்டிங் பீஸ் வந்து இந்த சைடு வரணும். அதே மாதிரி தான் இடுப்பு உங்களுக்கு இது டேப் வச்ச காலத்துறேன். இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக உங்களுக்கு 18 இன்ச்சு வருது. 18 அதில் 9.25, 18 பாதி 9.25 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சு எதுக்குன்னா பேக்கில் டாட் பிடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு 9.25 ப்ளஸ் 10.25. இது இடுப்பினுடைய கணக்கு. அடுத்தது பாடி மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். பாடி மெஷர்மெண்ட் அது மாதிரி தான். ப்ளவுஸ் வந்து இது மாதிரி நீட்டாக போட்டுங்க. சுருக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட்டு பேக்குடைய அளவு இது கரெக்டாக 21 வருது. 21னா அதில் பாதி 10.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. அதுமாரி இந்த ஆம்பல் டவுன் வந்து இந்த இடத்துலேருந்து இது வரையும் கரெக்டாக 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சுன்னும் போது மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது 7.5 நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு. இது 6 இன்ச்சு பிடிச்சா அந்த அளவுக்கு வந்துடும் தையல் பிடிப்புக்கு. இது ஆம்போலுடைய டவுன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்துடைய இறக்கமும் அதே மாதிரி தான். இந்த 2 ஜாயிண்ட்டை வந்து ஒரு ஒன்றா வச்சுக்கோங்க. இப்படி ஜாயிண்ட் 2 பேக் சைடு வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னு கரெக்டாக அந்த சென்ட்ரு இந்த மார்க்கில் இருந்து கரெக்டாக அதே மாதிரி தையல் பிடிப்புக்கு இது கழுத்துடைய அகலம், கழுத்துடைய இது மேலே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க்கெலாம் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கும். இது கழுத்தினுடைய இறக்கம். அதே மாதிரி கழுத்து மார்க் பண்ணுறது வந்து ஒரு நிறைய வெரைட்டி இருக்குது. கழுத்து மார்க் பண்ணுறது அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். இந்த கழுத்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பக்காவாக கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா இதை வந்து இப்படி போட்டுக்கணும். ஏன்னா கழுத்து ஷேப் ஒருத்தர் ஒரு மாதிரியாக வெட்டுவாங்க. அது கரெக்டாக வர்றதுக்கோசம் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இங்கே மார்க் பண்ணதுலேருந்து இது ஒரு மெத்தடு. கழுத்து மார்க் பண்ணது இது ஒரு மெத்தடு. 2வது மெத்தடு என்னென்னா சென்டர் இப்படி கேரிக்குங்க. எல்லாம் ஒரே கணக்கு தான் வரும், இருந்தாலும் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். இந்த சென்டர் மார்க் பண்ணதுலேருந்து இப்படி வச்சுங்க. ப்ளவுஸ் இப்படி வரணும். இது ஒரு மெத்தடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு.
இது மாதிரி கரெக்டாக இது மாதிரி போட்டுருங்கண்ணே. ஷோல்டரோடைய அளவு அளந்துங்க. ஷோல்டர் வந்து இதில் வந்து கரெக்டாக 12.25 ஒரு 12.25 வருது. 12.25 ஒரு புள்ளி என்னும்போது 12.5 வச்சுக்கலாம். இதுதான் இது மாதிரி மெத்தடு தான் கழுத்தோடைய மெஷர்மெண்ட்டு. இது இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் போட்டு நான் குழப்ப விரும்பலை. இது சிம்பிளாக இருக்கும். ஷோல்டரோட மார்க் பண்ணிடலாம். 6.25 6.25னா நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது 6.25 ஷோல்டர் அளவு. இது பிடிச்சி தைக்கிறதுக்கு இதில் இருந்து கழுத்து நெக்குடைய மார்க் பண்ணிங்க. இதுதான் நம்மளுக்கு நெக்குடைய அந்த ஷோல்டருடைய அளவு. இது கழுத்துடைய அளவு. இது நம்ம எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைக்கிறது. கழுத்து இது வரை வந்துச்சு. இது நம்ம உள்ளே பிடிச்சி தைக்கணும்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதுதான் கழுத்துடைய மெஷர்மெண்ட்டு. 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்க. இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வரும். அந்த சைஸ் அவங்க போகிறத பொறுத்து கரெக்டாக 3 தான் வருது. 3 ஒரு புள்ளி வருது. ஒரு சிலர் 3 இன்ச்சு வைப்பாங்க, ஒரு சிலர் 2.25 வைப்பாங்க. இதில் வந்து கரெக்டாக 3 ஒரு புள்ளி வருது. அந்த ஒரு புள்ளி 6 புள்ளியெல்லாம் கணக்கு சேர்க்காதீங்க. கரெக்டாக 3 இன்ச்சு இல்லை 3.5 அது மாதிரி வச்சுங்க. இந்த சைஸ் கரெக்டாக இதே மாதிரி இங்கே வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு கழுத்து அகலமாக வேணும், இல்லை அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும்னா அதே சைஸ் வச்சுடுங்க. அகலமாக வேணும்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை ஒரு 1/4 இன்ச்சோ கூட்டிக்கிட்டு அந்த அகலத்தை எடுத்துங்க. இவங்க வந்து அது மாதிரி கேட்கல, கரெக்டாக தான் கேட்டுக்கிறாங்க, அதனால் அதே சைஸ் வெட்டுறேன். அதுமாரி ஆம்பல் வந்து ஷேட் மார்க் பண்ணிங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம பண்ண மார்க் கரெக்டாகன்ட்டு செக் பண்ணதுக்கு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரையும் இப்படி வச்சு கரெக்டாக அந்த மார்க்லேருந்து செக் பண்ணிங்க. இந்த ரவுண்டு கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம போட்ட மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது, தைரியமாக கட் பண்ணலாம். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நம்ம உள்ளே நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு உள்ளே எக்ஸ்ட்ரா விடுற தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ, நான் 1.5 இன்ச்சு விடுறேன். இது உள்ளே போகிற துணி. சப்போஸ் ப்ளவுஸ் டைட் ஆகிடுச்சுன்னா பிரித்து விடுறதுக்கோசம் இந்த உள்ளே நம்ம எவ்வளோ வேணுமோ அதை விட்டுக்கலாம். கட் பண்ணிடலாம். அதுமாதிரி கழுத்து அவங்க எது மாதிரி விரும்புகிறாங்களோ அதுமாரி தான் கட் பண்ணணும். நம்ம இஷ்டமாக கட் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் நல்லா ரவுண்டாக கேட்பாங்க, ஒரு சிலர் மீடியம் ரவுண்டு கேட்பாங்க. அது கேட்டுங்க. ப்ளவுஸ் கொடுக்கும்போதே அளவு கரெக்டான அளவான்னு கேட்டுங்க. எப்படி மாற்றம் இருக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிங்க. அது எதுக்கு கரெக்டாக ஆச்சு போட்டுங்க, மறக்காது. ஏன்னா இப்பயே போட்டுட்டா தான் அதுக்கப்புறம் தைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அது அதுக்கு மார்க் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு அதே மாதிரி தான் இருக்கிற பீஸ் அப்படியே போட்டுங்க. உங்களுக்கு கிராஸ் வேணால் இப்படி போட்டுக்கலாம். சப்போஸ் அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட்டிங் இருந்ததுன்னா இது மாதிரி போட்டுங்க. இதில் அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸ் இல்லை, ஸ்ட்ரைட்டு தான். கிராஸ் எப்படி போகணுன்னு உங்களுக்கு தெரியணுன்ட்டு தான் நான் மாதிரி போட்டு காட்டுறேன். இது கிராஸ் ஒரு ஆளுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம கிராஸ் போடுறது. அது மாதிரி போட்டுங்க. இது ஷைட் கட்டிங்க தான், அதனால் ஷைட்டாக கட் பண்ணிடுறேன். இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, இந்த கோடு வரை கட் பண்ணிங்க கரெக்டாக. இந்த மாதிரி கழுத்து ஒரு கட்டிங் பண்ணிங்க லைட்டாக அடையாளத்துக்கோசம். இது கட் பண்ணி பேக் பீஸ் எடுத்துடலாம். இந்த மார்க் கட் பண்ண பார்த்தீங்களா, இந்த இதுலேருந்து ஒரு மார்க் பண்ணிங்க தெரிகிற அளவுக்கு. அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு கழுத்தும். ஃப்ரண்ட்டு கழுத்து இப்படி போடும் போதே தெரிஞ்சிடும் நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். இது பட்டி பிடிக்கிறதுக்கு போயிடும். இது மார்க்கிலேருந்து நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டோமோ தையல் பிடிப்புக்கு அந்த அளவுக்கு வச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி இதையும் செக் பண்ணிங்க. இந்த ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு அதுவும் செக் பண்ணிங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறாங்க. தையல் எதுவும் இருக்குது, தள்ளி தான் கட் பண்ணணும். கரெக்டாக அந்த தையலே மார்க் பண்ணக்கூடாது. தையல் வந்து இங்கே வந்துடும், நம்ம கட் பண்ணுறது இங்கே கட் பண்ணணும். இப்போ கழுத்து கட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மீடியமாக கட் பண்ணாலே போதும். சப்போஸ் அளவு கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு தான் நான் அளவு ப்ளவுஸ் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு பாகத்தோட லூஸ், ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு லூஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக 9.75 இருக்குது. இது 9.75 வந்து கரெக்டாக அப்படியே வைக்கக்கூடாது. இந்த 9.75 கூட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துருக்கோம். எதுக்கு 3/4 இன்ச்சுனா இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு போயிடும் இங்கே பிடிக்கிறதுக்கு. இங்கே டாட்டில் வந்து கொஞ்சம் போயிடும். மொத்தம் சேர்த்து ஒரு 3/4 இன்ச்சு மைனஸ் ஆகும். அந்த 3/4 இன்ச்சு சேர்த்து தான் இதில் வைக்கணும். 9.25 ஒரு 3/4 இப்போ சேர்த்து 10.5 இன்ச்சு வைக்கணும். இது ஃப்ரண்ட்டு செக் பண்ணி தான் வைக்கணும். பேக்கில் இருக்கிற ஆள் அப்படியே வச்சிடாதீங்க. ஏன்னா ஒருத்தரோட மாதிரியாக கட் பண்ணுவாங்க. அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃப்ரண்ட்டோடைய கட் பண்ணி வச்சுங்க. அடுத்து மட்டும் ஃப்ரண்ட்டு டாட் வந்து எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துங்க. இந்த தையல் பிடிப்புல இருந்து கரெக்டாக 9.75 இன்ச்சு. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வச்சுறேன். கரெக்டாக அது 9.75. இதுலேருந்து டாட் மார்க் பண்ணிங்க. இது தையல் வரக்கூடிய இடம். இது உள்ள பிடிச்சி தைக்கிற ஒன்று துணி. இது அதே மாதிரி இந்த கழுத்தாண்ட இருந்து கரெக்டாக 4 இன்ச்சுனா இதுலேயே 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். எதுக்கு 1 இன்ச்சுனா அந்த டாட்டு பிடிக்கிறது, மேலே இந்த கழுத்தை பிடிக்கிறதுலாம் அது ஒரு கம்மியாகிடும். அந்த 1 இன்ச்சு அதுக்கு தான் அந்த 1 இன்ச்சு சேர்த்து வைக்கிறது. இதே மாதிரி தான் இந்த ஆம்போல் இறக்கம் வந்து வேறு இங்கேருந்து இந்த கச்சோலி பட்டி எந்த அளவுக்கு வருதோ இது ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த டாட்டுடைய சென்டர் பார்த்தாங்க. இந்த சைஸுக்கு 4 இன்ச்சு வரும். இருந்தாலும் அளந்து காட்டிடுறேன் நான். கரெக்டாக 3.75 கரெக்டாக அது வரும். இங்கே தையல் பிடிக்க போவோம். இங்கே வந்து தையல் பிடிக்க இந்த அளவுக்கு போயிடும். மொத்தத்தில் 4 இன்ச்சு வச்சுங்க இதோட சேர்த்து. இது சென்டரோட டாட்டோட இது சென்டர் பகுதி. இது டாட்டோடைய சைஸ் பார்த்துங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. கரெக்டாக 1.5 இன்ச்சு, 1.5 3 இன்ச்சு. இதுலேருந்து இந்த மார்க்கில் ஒரு லைனு. அதுமாதிரி இந்த சைடு டாட் வந்து மார்க் பண்ணிங்க. அது தைக்கும் போது மார்க் பண்ணிடலாம். இருந்தாலும் மார்க் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த சைடு டாட் வந்து எந்த சைஸ் இருக்கோ 2.25 இருக்குது. 2.25 அது கூட தையல் பிடிப்பை கூட சேர்த்து 2.75. இது சைடு டாட்டு, கிராஸ் டாட். இது இதுதான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட். இது வந்து கரெக்டாக கிராஸாக கொண்டு வராதிங்க. லைட்டாக அப்படி ஷேப் வரணும். இது மார்க்கில் வரக்கூடாது. ஏன்னா இதே சைஸ் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஷேட் பண்ணிவிட்டு அந்த இது கிராஸ் எடுத்துங்க. இது இப்படி 2ஆம் மடிச்சும் போட்டு வெட்டலாம். உங்களுக்கு இப்படி 2ஆம் மடிச்சு போட்டுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் வச்சு பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான். உங்களுக்கு புரியணுன்ட்டு தான் கரெக்டாக மார்க் பண்ணி நான் கரெக்டாக காட்டுறாங்க. இது ஃப்ரண்ட்டு. அடுத்தது பார்த்தா கை பார்த்துடலாம். கை வந்து இருக்கிறது வந்து அப்படியே டபுளாக மடிச்சு போட்டுங்க. கை அதே மாதிரி தான். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கை மடிக்கிறதுக்கு துணி தேவை 2 இன்ச்சு. ஒரு சிலர் 1.5 இன்ச்சு வைப்பாங்க, ஒரு சிலர் 2 இன்ச்சு வைப்பாங்க. அதனால் உங்கள் சௌகரியம் எப்படியோ அந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மடிக்கிறதுக்கு துணி தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிங்க. கை இருக்கிறத வந்து கரெக்டாக அப்படியே போட்டுங்க. ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிங்க. கையோட லூஸ் இது, கையோடைய லென்த்து. ரொம்ப இழுத்துலாம் மார்க் பண்ணாதீங்க. சாதாரணமாக ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்க. இது தையல் வரக்கூடிய இடம். நம்ம தையல் உள்ள பிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு 1/2 இன்ச்சு அது தனியாக விட்டுங்க. அதே மாதிரி தான் கீழவும் கரெக்டாக அந்த தையல் வர இடத்துல மார்க் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தையல் நம்ம உள்ளே பிடிச்சி ஒரு சில 1/4 இன்ச்சு பிடிப்பாங்க, ஒரு சில 1/2 இன்ச்சு பிடிப்பாங்க. நீங்கள் எந்த சைஸு பிடிக்கிறீங்களோ அந்த சைஸு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இது தையல் பிடிப்புக்கு. அதுமாதிரி அடிங்கையோட லூஸ் கரெக்டாக ப்ளவுஸ் வந்து நீட்டாக போட்டுங்க. அடிங்கையோட லூஸ். இது கையுடைய அந்த எந்த சைடு வருதோ மார்க் பண்ணிங்கன்னா அந்த அடையாளம் வந்துடும். ஏன்னா ஒருத்தர் ஒரு கட்டிங் ஒரு மாதிரியாக இருக்கும். இது வந்து கரெக்டாக அதே மெஷர்மெண்ட் வரும், மாறாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் எவ்வளோ கட் பண்ணிக்கிறாங்கன்னு இதிலே தெரிஞ்சிடும். தையல் வரக்கூடிய இடம் இதை பிடிச்சி தைக்கிறது இதிலே தெரிஞ்சிடும் அவங்க எந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. குழப்பமே வேணாம்.
இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிங்க. இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அக்கள் டைட்டாக பிடிக்கும். இது கொண்டு வந்து இப்படி பண்ணிங்க, ஸ்ட்ரைட் பண்ணிங்க. இதே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போனீங்கன்னா தச்சை முடிச்சோடனே உங்களுக்கு அக்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைட் எடுக்கிறது நான். அதுமாரி நம்ம சரி எவ்வளோ விட்டுறோமோ அதே சைஸ் தான். இங்கே 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு அதே விட்டுருங்க. ஃப்ரண்ட் அதை மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக கட் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கச்சோலி பட்டி. கச்சோலி பட்டி அதே சிம்பிள் தான். ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா இருக்கிற இது வந்து அப்படியே கரெக்டாக போட்டாங்க. நம்ம கீழே நம்ம எந்த அளவுக்கு தையல் பிடிப்போமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு கரெக்டாக மார்க் அப்படியே வச்சுருங்க. அந்த பட்டியை வந்து அப்படியே வச்சாலும் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து கரெக்டான சைஸ். இது நம்ம உள்ளே பிடிச்சி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வர துணி. இது தையல் வர இடம், இது எக்ஸ்ட்ரா வர துணி. இது மார்க் பண்ணாலும் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். தையல் வரக்கூடிய இது எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது. அப்படியே பீஸில் மார்க் பண்ணிங்க. கரெக்டாக அந்த லெவல் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் எது கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா உங்கள் அடையாளத்துக்கு பேக்லையோ இல்லை ஃப்ரண்ட்லையோ இது நான் பேக்கில் பண்ணுறேன். நாச்சு ஒன்று போட்டுங்க. நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இது டபுளாக மடிச்சுங்க. அது உங்களுக்கு புரியணுன்றதை நான் நீட்டாக போட்டு காட்டினேன். இந்த அளவெல்லாம் மாற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து மார்க்கண்டை வந்து கரெக்டாக இந்த அளவு வரணும். நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து கரெக்டாக இங்கே வந்துடணும். அதே மாதிரி பட்டி பீஸ் கரெக்டாக இங்கே வரணும். வந்துச்சுன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். வேறு எந்த குழப்பமும் தேவையில்லை. சென்ட்ரு இருக்குது, சைடு 1.5 இன்ச்சு, இது 1.5 இன்ச்சு, மொத்தம் 3 இன்ச்சு வரும். மடிக்கும் போது 1.5 இன்ச்சு. டாட்டோட ஃபுல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு வந்துடும். அதே மாதிரி இந்த டாட் சென்டர் வந்து இங்கே வரும். இது சைடு டாட் வரும். நீங்கள் டாட்டு தைக்கும் போதே தெரிஞ்சிடும். இந்த சென்டர் இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்துடும். அதுமாதிரி கழுத்து தைக்கும் போது எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட் பீஸ், இந்த கிராஸ் பீஸ் வந்து குறுக்கு பீஸ்லாம் போடக்கூடாது. கிராஸில் தான் போடணும். கிராஸில் போட்டால் தான் உங்களுக்கு கழுத்து வந்து ஷேப் கரெக்டாக வந்து திரும்பும். அது மாதிரி தான் கரெக்டாக பார்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.